பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. இங்கே தகப்பன் மூத்த குமாரனிடத்தில் அங்கே பேசுவதை காண்கிறோம். மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய் அல்லவா? இதை சொல்கிறது ரொம்ப எளிது. ஆனால் அதை யோசித்து பார்த்தோன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். சின்ன பிள்ளைகள் எப்பொழுதுமே அப்பா அம்மாட்ட தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அந்த பிள்ளை தானாக வாழ அது பழகி கொள்ளுகிற பொழுது அதற்கு ஏராளமான நண்பர்கள், ஏராளமான பாவ சோதனைகள், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டுங்கிற ஆசைகள், இவைகளெல்லாம் தகப்பனிடத்திலிருந்து பிள்ளையை பிரித்து கொண்டு செல்வதாக இருக்கின்றது. அவருடைய கூட பிறகு தம்பி கூட கெட்டகுமாரனாக மாறி வெகு தொலைவு சென்று சொத்துக்களை விற்று அவன் ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்தபடியினால தகப்பனோடு கூடவே இருக்கவே இல்லை. ஆனால் இந்த மூத்த சகோதரனோ அவன் எத்தனையோ சோதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தன் தகப்பனோடு கூட இருந்து தகப்பனுடைய தொழிலை கவனித்து தகப்பனுக்கு பணிவிடைகளை செய்து தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக எப்பொழுதும் வீட்டிலேயே இருந்ததைத்தான் அவருக்கு குறிப்பிடுகின்றார். நாம் தகப்பனோடு கூடவே இருக்கின்ற பொழுது, ஆண்டவரோடு கூட நாம் கூடவே இருக்கின்ற பொழுது, எப்பொழுதும் ஜபத்திலேயே இந்த தரித்திருக்கிற பொழுது, நிலைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் அதை குறிப்பிடுகின்றார், நீ எப்பொழுதும் என்னோடு கூடவே இருக்கின்றாய். ஏனென்றால் இன்றைக்கு ஜபம் செய்வதற்கு சாத்தான அனுமதிப்பது கிடையாது. அதை தடுக்கும்படியாக போராடுகின்ற பொழுது அநேகர் ஜப வாழ்விலிருந்து வழுகி போகிறார்கள். ஒருவேளை எத்தனையோ காரியங்களில் கூட இன்றைக்கி முன்னால் இருக்கலாம், நல்லா உழைக்கலாம், நல்ல ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், நல்ல ஊழியத்தில் கூட முன்னால் போய் நிற்கலாம். ஆனால் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற பொழுது சாத்தானை தடை செய்கிறான். வேறு எதையும் அவன் உங்களை விட்டுருவான். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் உங்களை விடவே மாட்டான். ஏன்னா அப்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள் என்று இந்த வசனம் உங்களுக்கு சொந்தமாகிவிடும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், என் மகனே, என் மகளே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனவே எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதாக இருக்கிறது. எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீர்களா? நம்ம ஆண்டவர் கூடவே இருந்தோன்னா அவர் இந்த பூமியில் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவைகள் எல்லாம் உங்களுடையதாக மாறிவிடும். நீங்கள் இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதராக, மனுஷியாக இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்ல, எல்லாம் உனக்கு தான் மகனே, எல்லாம் உனக்கு தான். அந்த அளவிற்கு நமக்கு ஏராளமான தாராளமான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன. ஆனாலும் கூட நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இசைந்திருக்க விரும்புகிறீர்களா? அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? கொஞ்சம் இன்றைக்கி லீவு கிடச்சிருக்கு, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னு ஒன்று ஜெபிக்கணும் இன்றைக்கி அப்படிங்கிற எண்ணம் வருகிறதா? இரவு நேரத்திலெல்லாம் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்களா? அப்படி ஜெபித்தால்தான், நான் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருந்தால்தான் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருக்காக மாத்திரமல்ல, உலகப்புறமான காரியங்களிலும் நாம் பெரிய அளவில் சாதிக்க முடியும். இல்லை என்றால் நாம் 10 11 இருப்போம். நாம் ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்களோடு நீங்கள் கொடுத்துருக்கிற பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களோடு கூட எப்போவுமே இருக்கணுங்கிற ஆண்டவரை இந்த எண்ணத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை. அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இதாக மாறும் ராஜா. நம்ம விட்டு போயிட்டோன்னா ஒன்றுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஐயா. எப்படியாவது கர்த்தர் மனமிறங்கி சத்துருடைய கிரியைகளை அழித்து, அந்தகாரத்தின் வல்லமைகளை அழித்து, நீர் வாழ வைக்கும்படியாக, நீ பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். வியாதிகள் நீக்கும், கடன் பாரங்களை நீக்கும், வழியில்லாத இடத்துல வழியை உண்டாக்கித்தார். உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களை செய்து சந்தோஷப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.